விஜய் வந்து நிவின் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் நிவின் வந்து நான் கல்யாணத்துக்கு வந்து சம்மதிக்க மாட்டேன். நான் என்னால் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நினச்சி கூட நான் பார்க்கல. எதனால நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது? அதுதான் நான் சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் வந்து காவேரி உங்களுக்கு கிடைக்க மாட்டா. அவள் ஏன் பொண்டாட்டின்னு. ஆமாங்க, காவேரியை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து அந்த விஷயம் தலையில்லை. காவேரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், நான் விலகிடுறேன். ஆனால் வந்து நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. யமுனாவுக்கும் எனக்கு எது சம்மந்தமும் இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிக்க எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அப்படி நீங்கள் விலக முடியாது. ஹோப் கொடுத்துருக்கீங்க. பாருங்கள், நான் ஹோப் கொடுத்தேன் எப்போ பார்த்தா சொல்லிகிட்டே இருக்காதிங்க. அதுனால் எந்த சூழ்நிலையை நான் கொடுத்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் காவேரி மீன் பண்ணி தான் கொடுத்தேன். யமுனா வந்து எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் இப்படி தப்பாக நினைப்பான்னு யாருக்கு தெரியும்? இங்கே பாருங்கள், அந்த ஒரு ரீசனுக்காக நான் கல்யாணம் பண்ணி காலம் ஃபுல்லாக வந்து நான் நிம்மதி இல்லாமல் வாழ முடியாது அப்படின்றாரு. சரிங்க, காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்கா. இப்போ யமுனா ஏதாவது தவறான முடிவு இந்த வாட்டியும் நம்பிக்கை கொடுத்து அவளுக்கு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அவள் வாழ்க்கையை அவள் முடிச்சுப்பா. அதுக்கப்புறம் காவேரி நிம்மதியாக வாழவே முடியாது. காவேரியோட நிம்மதி முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து நிவின் யோசிக்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு ஃபோன் பண்ணி நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. சரி, நாளைக்கு காலைல பொன்னியம்மன் கோவிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. சரின்றாரு நிவினும். இங்கே வந்து இந்த மாதிரி வந்து சம்மதிச்சிட்டாரு நிவின், அதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்கிறாரு. யமுனா சந்தோஷம் தாங்க முடியல. யமுனாவுக்கு நிஜமாவும் அம்மான்றாங்க. அக்கா கிட்ட இப்போ இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி மாமா அப்படின்றாங்க. காவேரி வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம், இங்கே இருக்க வேணாம், இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே, நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் போகலாம். எதுக்கு கோயிலுக்கு அப்படின்னோடனே இல்லை நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க காவேரி. அடுத்த நாள் விஜய் என்ன பண்ணுறாரு, பட்டு வேஷ்டிலாம் கட்டிட்டு வராரு. அதை பார்த்துட்டு காவேரி என்னங்க இந்த ட்ரெஸ்ஸில் வரீங்க அப்படின்றாங்க. கோயிலுக்கு தானே போகிறோன்றாங்க. ஆமாம், கோயிலுக்கு தான் போகிறோம், ஆனால் இந்த மாதிரி தான் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், நீ புடவை கட்டிட்டு வா அப்படின்றாரு. புடவையா? நான் புடவைலாம் கட்ட மாட்டேன்றாங்க. அதெல்லாம் இல்லை, நீ கட்டி தான் வரணும், போ காவேரி ப்ளீஸ் காவேரின்னு மம்மு பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் புடவை மாற்றிட்டு வராங்க. பார்த்தா வந்து நம்ம யமுனாவும் புடவை மாற்றிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு என்ன யமுனாவும் புடவை மாற்றிட்டு வரா அப்படின்னோடனே எதுக்கு யமுனா புடவை கட்டினேன் அப்படின்னு. இல்லைக்கா, மாமா தான் வந்து இந்த மாதிரி காஸ்ட்யூமில் வர சொன்னார் அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. என்ன இது ஒன்றும் புரியலையே, விஜய் என்ன தான் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே நிவின் வெயிட் பண்ணுறாரு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நிவின் ஏன் இங்கே வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கும் யமுனாவுக்கும் இப்போ கல்யாணம். நிவின் ஒத்துக்கினாரு, நான் சம்மதிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நிஜமாப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், எப்படி சமைச்சாரு அப்படின்னோடனே அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் காவேரி, முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம், ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடும் பண்ணியாச்சு, அதனால் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. மணவரில் உட்கார வைக்கிறாங்க நம்ம நிவினை. பக்கத்துலேயே வந்து யமுனா அனுப்பி உட்காரு அப்படின்னோன்னா யமுனா உட்காடுறாங்க. அடுத்து வந்து சரி டைம் ஆகிடுச்சு, ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்குற காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் நிஜமாக கனவான்னு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு விஜய்கிட்டே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னோடனே எப்படி இது நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல, நிவின் எப்படி சம்மதிச்சாரு, நிவின் நேற்று வரைக்கும் சம்மதிக்கலையே அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படி சொல்லி இப்போ சொல்ல போகிறீங்க இப்படியான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரி இப்போ உனக்கு என்ன தெரியணும், எனக்கு இது தெரியணுங்க, இல்லைன்னா எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னோடனே இங்கே பாரு, நான் அவருக்கு ஹோப் கொடுத்தது உண்மை தான், நான் அவருக்கு ஹோப் கொடுத்தது தப்புன்னு சொல்லி அவருக்கு நான் புரிய வச்சுட்டேன். அதனால தான் நிவின் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாரு, நீ வந்து இனிமேல் கிடைக்க மாட்டேன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னோடனே நிஜமாக சொல்கிறீங்க? ஆமாம், நான் சொல்லிட்டேன் காவேரி இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் இந்த முடிவு எடுத்திருக்காரு நிவின் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உண்மையிலேயே மனசார தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு, நான் அவர் கட்டாயெல்லாம் படுத்தலை காவேரி, நீ கவலைப்படாத அப்படின்னோடனே நிம்மதி அடைகிறாங்க காவேரி. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தேன், நீங்கள் எங்கே வந்து கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சு ரொம்ப பயந்தேன், ஆனால் நீங்களே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க, எனக்கு இதோட சந்தோஷம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப தேங்க்ஸுங்கன்றாங்க. நான் இருக்கேன், எதுக்கு நீங்கள் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணி அவங்க ஆறுதல் சொல்கிறாரு காவேரிக்கு. காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி விஜயம் பார்த்துட்டு நிவின் வந்து அப்படியே வருத்தம் அடைகிறாரு. அப்படியே வருத்தத்தை காமிச்சிக்காமல் அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. இங்கே யமுனா வந்து நிவின் கிட்டே, நிவின் நீங்கள் வருவீங்கன்னா பார்க்கல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் நிவின் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யமுனா தவிக்கிறாங்க. கல்யாணத்துக்கான சம்பிரதாயம் சாயங்காலம் நடக்கும்போது கரெக்டாக அங்கே வந்துடுறாரு பசுபதி வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து பசுபதிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க 2 பேர் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாரு. பசுபதி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. இங்கே காவேரி தவிச்சு போகிறாங்க. யமுனாவும் வந்து அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நிற்கிறாங்க. நிவின் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி பார்க்குறாரு. அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு விடாப்படியே நிற்கிறாரு. விஜயும் பசுபதியும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கள விளக்குறாங்க. இதோடு முடியுது.